ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிவிடி கார்னர். இவள் உங்களின் தோழி. இன்றைக்கி நம்ம முறுக்கு மாவு வச்சு சூப்பராக ஒரு முறுக்கு பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா நான் முறுக்கு மாவு எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். இந்த முறுக்கு மாவு நீங்கள் ஒரு 6 மாதம் வரைக்கும் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போ நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நம்ம முறுக்கு எடுத்து பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மெத்தடில் நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு டம்ளர், இந்த மாதிரி டம்ளரில் 8 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் அளவு எடுக்கிறீங்களோ அதே டம்ளர் எல்லாத்துக்குமே நம்ம அளவு எடுக்க வச்சுக்கலாம். இப்போ அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் எண்ணெய்லாம் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. வெறும் கடாயில் உளுத்தம்பருப்பை இந்த மாதிரி நல்லா செவக்க வரணும். அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம கோல்டன் ப்ரௌனாக வரணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வரணும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் கிலோ கணக்கில் பார்த்திங்கன்னா 2 கிலோ பச்சரிசி, 150 கிராம் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் நான். இப்போ இந்த கலர் வந்துடுச்சு பாருங்கள், நமக்கு நல்லா கோல்டன் கலரு. இப்போ நம்ம இதை எடுத்து அரிசியில் கொட்டிடலாம். அடுத்தது நம்ம அரிசி எடுத்த அதே டம்ளரில் 3/4 டம்ளர் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்து வெறும் கடாயில் இந்த மாதிரி வறுத்து எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலராக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். பொரியரிசி வறுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதை வறுத்து எடுக்கணும். இதுவும் 150 கிராம், கிராமில் கணக்கு பார்த்திங்கன்னா 150 கிராம். அடுத்தது உடச்ச கடலை, இதுவும் 150 கிராம் தான் எடுத்திருக்கேன் நான். 3/4 டம்ளர் அளவு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா அரிசியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து மிஷினில் கொடுத்து இந்த மாதிரி மாவாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைக்கும் போதே முறுக்கு மாவுன்னு சொன்னிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சமாக எடுத்து பண்ணுங்கள். அப்போ நீங்கள் மிக்சிலேயே பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி முறுக்கு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக இந்த மாதிரி தண்ணியை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிக்கிறேன். ஒரு மிதமான சூடு வர வரைக்கும் நீங்கள் சூடு பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி பாயில் பண்ண தண்ணி யூஸ் பண்ணி தான் இந்த முறுக்கு மாவு பிசைய போகிறோம். இப்போ முறுக்கு மாவுலேருந்து கொஞ்சமாக நான் மாவு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எள்ளு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓமம் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவில். இப்போ நான் நெய் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் நான் கலந்துட்டுருக்கேன். இதே டைமில் நான் ஒரு கடாயில் ஒரு 50 ml எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் நான். எண்ணெய் லேசாக சூடு ஏறுது. அதுக்குள்ளே நம்ம இந்த ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லா மாவு பிசையக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சமாக பிசைஞ்சிட்டு இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. நான் இப்போ எண்ணெய் சூடு பண்ணிவிட்டேன். 50 ml சொன்னேன் இல்லைங்களா, அந்த அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இதில் மாவில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஊற்றினா தான் அப்படியே நுர பொரிஞ்ச மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி வரணும், அதுதான் கரெக்டான பதம். இப்போ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் மாவை. இப்போ இதை நீங்கள் பிசைஞ்சிட்ட பிறகு நீங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கையில் மாவு எதுவுமே ஒட்டக்கூடாது. இப்போ இது பார்த்தாவே தெரியும், இந்த மாதிரி நம்ம தொட்டு பார்க்கும்போது மாவு எதுவுமே கையில் ஒட்டக்கூடாது பாருங்கள். அதுதான் கரெக்டான பதம். இந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் கையில் எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இதை ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுடுங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி எடுத்திருக்கேன் பாருங்கள். நான் இன்றைக்கி ஸ்டார் அச்சு எடுத்திருக்கேன் முறுக்கு குழாயில். உங்களுக்கு என்ன அச்சு வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி முறுக்கு குழாயில் நீங்கள் மாவு எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் கெப்பாசிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு எடுத்து ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தட்டில் எண்ணெய் தடவி வச்சுட்டு நீங்கள் முறுக்கு மாதிரி புழிஞ்சிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் நேராகவே கடாயிலையும் எண்ணெய் நல்லா ஹீட் ஆன பிறகு நீங்கள் கடாயிலையுமே முறுக்கு புழிஞ்சிக்கலாம். நீங்கள் எப்போவுமே எந்த மாதிரி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் கொஞ்சமாக தான் முறுக்கு மாதிரி பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி உதிரி உதிரியாக பண்ண போகிறேன். இது நம்ம அப்படியே கையில் எடுத்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் பண்ண பிறகு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். குழந்தைங்க நம்ம முறுக்காக கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது நல்லா வெந்ததும் நம்ம எடுத்துடலாம்.
பார்த்திங்கன்னா தெரியும், நான் வந்து முறுக்கு கொஞ்சம் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வந்து இந்த மாதிரி உதிரியாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வாயில் வச்சதுமே வந்து உங்களுக்கு கரைஞ்சி போயிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும், பொற பொறன்னு இருக்கும். இது ஒரு டைம் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் அடிக்கடி இதை பண்ணுவீங்க. இது வந்து நான் கொஞ்சம் உதிரியாக பண்ண முறுக்கு இது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.